திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பயிரினைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பயிரினைவோம், இறை அன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக என்றழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக, குருகுலமே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற கடவுளின் குரலை இதயத்தில் ஏற்று, ஆண்டவரே, இதோ நான் இருக்கின்றேன், என்னை அனுப்பும் என்ற உங்களது பதில் மொழியால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆண்டுகள் 20 கடந்து சென்றாலும் ஆண்டவரின் பணியை அன்புடனும் ஆற்றலுடனும் செய்து உங்களது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட நன்னாளை மகிழ்வுடன் கொண்டாடி நன்றி செலுத்த வந்திருக்கும் எம் பங்கு தந்தை அவர்களையும் மீட்பரின் திருத்தலம் நாடி வந்து நன்றி பலி செலுத்த இருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அன்பான இறை மக்களையும் திருப்பலிக்கு வாருங்கள், கடவுளின் ஆசீரை பெற்றுச் செல்லுங்கள் என்று வாழ்த்தி மகிழ்வுடன் வரவேற்கிறோம். ஒளி ஏற்றுதல். நானே உலகின் ஒளி என மொழிந்த இயேசுவின் ஒளியில் எந்நாளும் வாழ்ந்திட வரமேண்டி குத்து விளக்கினை ஏற்றி ஒளியின் வடிவில் இறைப்பிரசனம் தங்கிட இப்போது ஒளி ஏற்றப்படுகிறது. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்ட மக்களை வழிநடத்த பகலில் மேக தூணிலும் இரவில் ஒளி காட்ட நெருப்பு தூணிலும் இருந்து அவர்கள் பயணம் இனிதாக துணை செய்தாரே, அவ்வாறே உங்களது குருத்துவ வாழ்வின் பயணமும் இறைவனின் அருள் ஒளியில் மிளிர்ந்திட வரம் கேட்டு முதல் திரியை ஏற்றிட நம் பங்கு தந்தை அர்ப்பணி அந்தோனி டக்ளஸ் அவர்களை அழைக்கின்றோம். முதல் வாசகம். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும்,
சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டவருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் கூறுவே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. தலைமைக்குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல் தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்குரிய பணிகளை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போல கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும். இன்றைக்கு என்னோடு இணைந்து குருத்துவ திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவை கொண்டாடுகிற என்னுடைய அருமையான நண்பர்கள் இங்கே இருந்து வரிசையாக இருக்கிறாங்க. அருட்தந்தை வில்சன் அடிகளார், அருட்தந்தை டிக்சன் அடிகளார், அருட்தந்தை ரூபர்ட் அடிகளார், அங்கே நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை டக்ளஸ் அடிகளார், அதோடு அடுத்ததாக இருக்கின்ற அருட்தந்தை ஜெய்கர் அடிகளார். இவர்களுக்கும் இன்னும் ஒருவர் கடைசி நேரத்திலே வர இயலவில்லை, அருட்தந்தை லூட்டின் அடிகளார். அவர்களுக்கு குருத்துவ திருநிலைப்பாட்டு ஆண்டு விழா வாழ்த்துக்களையும், இந்த குருத்துவ நிலைக்கு எங்களை உருவாக்கிய பேரருட்தந்தை ஆண்ட்ரூஸ் டிரோஸ் அடிகளார் அவர்கள் திருச்சி புனித பவுல் குறுமடத்திலே குறுமட அதிபராக இருந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த குறுமட பரீட்சையிலே நம்முடைய பங்கு தந்தை டக்ளஸ் அடிகளார், ஜெய்கர் அடிகளார், டிக்சன், வில்சன் அடிகளார் இவர்களை முழுவதுமாக உருவாக்கிய அந்த சிறப்பு மிகுந்த பேரருட்தந்தை அருட்தந்தை ஆண்ட்ரூஸ் டிரோஸ் அடிகளார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் இந்நேரத்திலே தெரிவித்து மகிழ்கின்றேன். நானே உங்கள் தலைவராக இருந்து உங்களை வழிநடத்துவேன் என்று மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த பாகுபாடும் இன்றி உதவி தேவைப்படும் மக்களை கண்டறிந்து மனித நேயத்தோடு உதவி செய்யவும், அமைதியான முறையில் அனைத்தும் கிடைக்கப்பெற்று நிறைவாழ்வோடு வாழ தலைவர்கள் அனைவரும் பரந்த மனப்பான்மையோடு தொண்டாற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும்
ஒருங்கிணைக்கும் அன்பின் தேவனே, குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை என்ற வார்த்தைக்கு ஏற்ப மகிழ்ச்சியான இந்நன்னாளில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் பணியை அற்புதமாய் அவனியில் ஆற்றி ஆனந்தத்தில் நன்றி பலி இசைக்க நம் மீட்பரி சமூகத்தில் வந்திருக்கும் அருள் தந்தையர்களை, இறை பணிக்கென்று அர்ப்பணித்த பெற்றோர்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் உடனிருந்து உற்சாகமூட்டிய உடன்பிறப்புகள், பல்வேறு நிலைகளில் அவர்களை வழிநடத்திய உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் தந்து வாழும் இடத்தில் அமைதியும் சமாதானமும் பெற்று நிறைவோடு நிம்மதியாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று மொழிந்த எங்கள் அன்பு இறைவா, தங்கள் துறவற வாழ்வில் 20 ஆண்டுகள் இறைவனோடு இருந்து சபையின் ஒழுக்கங்களுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரின் கண்களில் விலையேற பெற்றவர்களாக அழகிய மணிமுடியாக ஆண்டவரின் கையில் தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணி ஆற்றி வருகின்ற இன்று விழா காணும் தந்தையர்கள் அனைவரும் நன்றி தரும் நல்ல மரமாகவும் காண்போரின் இதயத்தில் அமைதியும் தூதுவர்களாக திகழ்ந்திடவும் உமது மறையுடலாய் திரு அவைக்கு அணிகலனாகவும் திகழ்ந்திட அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தை அருளிய எம் அன்பு இறைவா, அந்த சாலமோனின் ஞானத்தை நிரம்ப பெற்றவராய், அன்பின் வடிவமாய், அழகே உருவாய், பண்பின் சிகராய், ஆளுமை பண்புகள் மிக கொண்டவராய் இங்கு தம் சக தோழர்களோடு அமர்ந்திருக்கும் எம் பங்கு தந்தை அந்தோனி டக்ளஸ் அவர்களுக்காய் ஜபிக்கிறோம். எம் பங்கின் வளர்ச்சிக்காய் அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறவும், மனமகிழ்ச்சியோடு பணியாற்ற நல்ல சூழ்நிலையை உருவாக்கி தந்திடவும், அவர்களின் குருத்துவம் என்னும் கிரீடம் வெள்ளி, பொன், வைரம் என்னும் கற்களால் அழகுபடுத்தப்படவும், நற்புகழோடு நீடிய நலமுடன் வாழ்ந்திட உமதருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவே மகிமையின் ஆண்டவர் நீரே. சிறகுகளின் அணைப்பினில் என்றும் வாழ்ந்திடும் ஒரு நானே. என் சுவாசம் நீயாறு புது மலரை தந்தேனேர்வாய். என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தே நேர்பாய். பமரி சாரி நீசா. பமரி சாரி நீசா. சாரி நீசா. மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவே மகிமையின் ஆண்டவர் நீரே. உன் சிறகுகளின் அணைப்பினில் என்றும் வாழ்ந்திடும் ஒரு நாளே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. இதோ இறைவனின் சமர், இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சமரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இன்று 20ஆம் ஆண்டை நிறைவு செய்திருக்கின்றோம். குருத்துவ அருள் பொழிவு நாளில் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து ஏறக்குறைய 10 முதல் 12 ஆண்டுகள் பயிற்சி முடித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பின் 20 ஆண்டுகளை நாங்கள் கடந்து இப்பொழுது 21ஆவது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோமே என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய திறமையோ தனிப்பட்ட ஆர்வமோ எதுவும் அல்ல, மாறாக கடவுளின் அளப்பரியா அன்பும் இரக்கமும் தான். உங்களை விட நாங்கள் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், திறமையானவர்கள் என்பதற்காக அல்ல. நாங்களும் பாவிகள், பலகீனமானவர்கள், சோதனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள். இருப்பினும் ஆண்டவர் எங்களை இரக்கத்தோடு தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே எங்களை தேர்ந்தெடுத்து அருள்பொழிவு செய்து 20 ஆண்டுகள் எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய எல்லாமல்ல இறைவனுக்கும், நம் ஆண்டவர் உலகத்தின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கும், தாய் மரியாவுக்கும் நாங்கள் இந்த நாளில் நன்றியோடு நினைத்து பார்த்து அவருடைய உடனிருப்பும் வழிநடத்திய பாங்குக்கும் என்றென்றும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். அதோடு சேர்த்து எங்களையே இந்த மறை மாவட்ட குருத்துவ பணிக்கு எங்களை அர்ப்பணித்த எங்களுடைய பெற்றோர், உடன் பிறந்தோர், குறிப்பாக நாங்கள் இங்கே 7 பேர் எந்த ஒரு கரைகளிலும் ஈடுபடாமல் கடந்த 20 ஆண்டுகளாக பங்கு தளங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிறோமே என்றால் அதற்கு காரணம் எங்களை பெற்ற பெற்றோரும் எங்களோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளும்தான். அவர்கள்தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள், பொதுமான பொருள் உதவி, பண உதவி, மக்கள் நீங்கள் கொடுப்பதும் அல்லாமல் அவர்களும் எங்களுக்கு நிறைய செய்திருக்கின்றார்கள். குருத்துவ அருள்பொழிவு என்பதும் ஒரு செலவு மிக்க ஒரு விழாதான். அதன் பின்பும் பல்வேறு தேவைகள் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை காத்து கரையில்லாமல் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோமே என்றால் அதற்கு காரணம் எங்களுடைய பெற்றோரும் உடன் பிறந்தோரும் தான். எனவே அவர்களுக்கும் நாங்கள் இதனாளில் நன்றி செலுத்துகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த 20 ஆண்டுகள் நாங்கள் பணியாற்றிய பங்கு தளங்கள், பல்வேறு பங்கு தளங்களில் நாங்கள் பணியாற்றி வந்திருக்கிறோம் என்றால் 20 ஆண்டுகளை நிறைவு செய்வதற்கு நாங்கள் பணியாற்றிய எல்லா பங்கு மக்களும் அதற்கு ஒரு சிறந்த ஒரு காரணம். அதிலும் குறிப்பாக தற்போது நாங்கள் பணியாற்றக்கூடிய பங்கு தளங்கள், அதிலும் குறிப்பாக இன்று இந்த விழாவை கொண்டாடுவதற்கு முயற்சி எடுத்த நான், எனது பங்கு மக்களாகிய நீங்கள், உங்களுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். 3 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிறேன் என்பது நான் நினைத்து பார்க்காத விஷயம். துவக்க ஆண்டிலே நான் அடிக்கடி புலம்பிக் கொண்டே இருப்பேன். அப்போ நண்பர்கள் சொல்வார்கள், இப்போ நீ புலம்பவே இல்லையேன்னு கேட்பாங்க. அப்போ மக்கள் இப்போ என்ன பிடிச்சி போச்சு, அவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னு விளையாட்டாக சொல்லுவேன். பிடிச்சி போச்சா பிடிச்சி போக்கல உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? சத்தம் வரலையே. ஏதோ பரவாயில்ல. எனக்கு கடவுளின் அருளால் நல்ல விதமாக ஓரளவு திருப்தியோடு நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு இறை மக்களாகி உங்களுடைய ஜபமும் உடன் இருப்பும் என்னை புரிந்து கொண்ட விதமும் தான் காரணம். எனவே இந்த நாளில் இந்த விழாவுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன பொழுது எங்கே வருவீர்களோ வரமாட்டீர்களோ என்று ஒரு அச்சம் இருந்தது. ஏனென்றால் வாரத்தில் ஒரு நாள், அதுவும் சனிக்கிழமை ஓய்வு நாள், பல வேலைகள் இருக்கும். ஆயினும் இந்த அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய பங்கின் அருள் சகோதரிகள், அவர்கள் எப்பொழுதும் என்னோடு உடன் இருப்பவர்கள், துணை இருப்பவர்கள். அவர்களுக்கும் இந்த விழாவை கண்டிப்பாக நம்முடைய பங்கில் வைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனே கப்பன் அதை பிடித்து கொண்டு கண்டிப்பாக நமது ஊரில்தான் இரட்சகர் இந்த திருத்தலத்தை தான் வைக்க வேண்டும், அதுதான் நமக்கு பெருமை என்று சொல்லி நல்ல விதத்தில் உடனடியாக முடிவெடுத்து என்னோடு சேர்ந்து திட்டமிட்டு பணியாற்றிய பங்கு பேரவை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் வழிபாட்டு குழுவை சார்ந்த அனைத்து உறுப்பினர்கள், நல்ல முறையில் பாடல்களை பாடிய பாடகர் குழுவினர், அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய 14 அன்பியத்தை சார்ந்த அன்பிய இறை மக்கள், மேலும் ஆலய பணியாளர், நேரலையில் ஒளிபரப்பக்கூடிய தம்பிகள், இளையோர் இயக்க தம்பிகள், பீடப்பூக்கள், உபதேசியார் என்று இந்த அனைத்து விதத்திலும் இந்த விழாவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கள்
7+1 8 பேர் சார்பாக நன்றிகளை பாராட்டுகளை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நமது மண்ணிற்கு வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களை நாம் கௌரவிப்பதும் அவர்களுக்கு கடவுளின் பெயரால் ஒரு சிறிய வாழ்த்தை சொல்வதும் நம்முடைய கடமை. முதலாக பேரருள் தந்தை ஆண்ட்ரூ டிரோஸ், நாங்கள் 4 பேர் அவரிடம்தான் திருச்சபையின் சட்டம் கேனலா என்று சொல்லப்படக்கூடிய திருச்சபை சட்டத்தை அவரிடம்தான் கற்றுக்கொண்டோம். சிறந்த நகைச்சுவை பண்புடையவர். தூத்துக்குடி மேற்றிராசிரியரான தலைமை கோயிலில் பங்கு பணியாளராக பணியாற்றியவர்கள், மறைமாவட்ட முதன்மை குருவாக பணியாற்றியவர்கள், சென்ட் பால் செமினரியில் 10 ஆண்டுகளாக குறுமட அதிபராகவும் திருச்சபையின் சட்டத்தையும் திறம்பட போதிக்கக்கூடியவர்கள். ஆங்கிலத்திலும் இத்தாலியனிலும் பிரெஞ்சு, கிரீக் ஆகிய பல மொழிகளில் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். சரளமாக பல மொழியில் பேசக்கூடியவர்கள். கடந்த முறை கூட நுன்சியோ வந்திருந்த பொழுது அவருடைய மொழியை இந்தியா முழுவதும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்தவர்கள் நம்முடைய பேரருள் தந்தை ஆண்ட்ரூ டிரோஸ் அவர்கள் ஈஸ்டர் இந்த விடுமுறைக்காக மணப்பாட்டி சொந்த ஊருக்கு வந்திருந்த பொழுது, இனி நாங்கெல்லாம் சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்று சொன்ன பொழுது, நான் உருவாக்கிய எனது மாணவர்கள், எனவே இந்த நாளில் நான் கலந்து கொள்வேன் என்று சொல்லி அன்போடு வந்து எங்களை எல்லாம் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே முதலில் எங்கள் அனைவர் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் பேரருள் தந்தை ஆண்ட்ரூ டிரோஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை, நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை கரவொலி மூலம் எழுப்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்வோம். அடுத்து இப்பொழுது விழா நாயகர்கள் வரிசையாக முதலில் இன்று திருப்பலி நிறைவேற்றியவர்கள் பேரருள் தந்தை ரூபர்ட் அடிகளார். எங்கள் 7 பேரில் அவர்தான் சற்று வயது மூத்தவர். ஏனென்றால் அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுதே எம்ஏ எல்லாம் படித்துவிட்டு தான் குறுமடத்திற்கு வந்தார்கள். தற்போது சாத்தான்குளத்தில் உள்ள மேரி இமாக்குலேட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தாளாளராகவும் முதல்வராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே மிகச்சிறந்த நல்ல பண்புகளை உடைய எளிமையான ஒரு சாதுவான ஒரு குருவானவர். கடிந்து பேச மாட்டார். கோபம் என்னை போலாம் கோபம்லாம் வராது. ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு அன்பான ஒரு தந்தை அவர்கள் சொந்த ஊர் காவல் கிணறு. இன்று அவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக மற்றும் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி அந்த ஷீல்டும் அவர்களுக்கு ஒரு ஆடையும் அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. ஃபாதர் எந்திரிங்க. அடுத்து அருள் தந்தை வில்சன் அவர்கள் நம்முடைய ஊருக்கு ஏற்கனவே 2-3 முறை திருவிழாவுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். மணப்பாடு புனித யாகப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தையாகவும் திருச்சிலுவைநாதர் மலை கோயிலில் அதன் கோயிலின் அதிபராகவும் சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் மறையுறையில் சிறந்து விளங்குபவர்கள், இசையில் நல்ல ஆர்வமுடையவர்கள். தந்தையவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக பயிற்சியில் இருந்த பொழுதும் 20 ஆண்டுகளாக நல்ல நட்புறவோடும் எங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து செல்வதில் வல்லவர். எனவே தந்தை அவர்கள்தான் முதலாக மணப்பாட்டில் வைக்க வேண்டுமா திசை நிலையில் வைக்க வேண்டுமா என்று சொன்ன பொழுது, ஏன் நாம் திசை நிலையை தேர்ந்தெடுக்க கூடாது என்று சொல்லி, இது ஒரு திருத்தலம், இந்த திருத்தலத்தில் இருந்து நேரலையெல்லாம் ஒளிபரப்பு செய்கிறீர்கள், எனவே எல்லா மக்களும் எங்களுடைய குடும்பத்தாரும் அதை பார்த்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய இடத்தை தேர்வு செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய அனைவர் சார்பாக நன்றிகளை கரவொலி மூலம் எழுப்பி அவர்களுக்கும் இந்த பொன்னாடை போர்த்தி மகிழ்வோம். அடுத்து அருள் தந்தை செல்வராயர் அவர்கள் அழகப்புபுரத்தின் பங்கு தந்தையாக 5வது ஆண்டை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார். கடகுலத்தை சார்ந்தவர். தந்தையவர்கள் எனது உறவினர், நம்முடைய அடிக்கடி நமது ஆலயத்தில் வரக்கூடியவர்கள், நமது பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர். தந்தையவர்களும்
அழகப்பபுரம் என்பது நமது மறை மாவட்டத்தில் உள்ள பெரிய பங்குகளில் அதுவும் ஒன்று. அந்த பங்கிலே பணியாற்றுவது என்பது மிகவும் கடினம். என்றால் ஓய்வே இருக்காது, எப்பொழுதும் வேலை திருப்பலி என்று மாற்றி வந்து கொண்டே இருக்கும். எனவே நானும் ஒரு சில நேரங்கள் விழாக்களுக்கு பார்த்திருக்கிறேன். விழாக்களுக்கு பஞ்சமே இருக்காது. வருடத்தில் 300 நாட்களும் அங்கே விழா இருக்கும். ஆனாலும் அவற்றெல்லாம் பொருள்படுத்தாமல் சிறப்பான முறையில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களும் இந்த நாளில் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக இந்த பொன்னாடை, ஷீல் ஆகியவற்றை கொடுத்து மகிழ்வோம். அடுத்து அருள் தந்தை ஜெயகர் அவர்கள் நகைச்சுவையோடு சிரிக்க வச்சுட்டு உண்மை போல் இருப்பார். எங்க இருக்காருன்னு தெரியுதா? இருக்கிற இடம் தெரியாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பதற்கேற்ப சிறந்த ஓவியர், கவிதை எழுதக்கூடியவர். குடும்பத்தில் எல்லோரும், அப்பா உட்பட எல்லோரும் நல்ல ஓவியம், கவிதை எழுதக்கூடியவர்கள். தற்சமயம் மணப்பாடு தூய ஆவியார் ஆலயத்தில் பங்கு தந்தையாக சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். தந்தையவர்கள் ஆற்றுப்படுத்துதலில் இங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ எல்லோருமே மேற்படிப்படுத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தந்தையவர்கள் ஆற்றுப்படுத்தல், கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங் முடித்துவிட்டு அந்த பணியும் கூடுதலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தையவர்கள் இன்று வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. அவர்களையும் வாழ்த்தி அவர்களுக்கு இந்த அன்பளிப்பும் பொன்னாடையும் போற்றி மகிழ்வோம். அடுத்து அருள் தந்தை டிக்சன் அவர்கள். நிறைய படிக்கிற காலத்தில் இருந்தே என்னையும் அவர்களையும் எல்லாரும் குழப்புவார்கள். டக்ளஸ் டிக்சன் ரெண்டும் சேர்ந்து அலைவோம். ரெண்டு அவர் தப்பு பண்ணிட்டு என் மேலே போட்டு விட்டுருவாரு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவர் மேலே போட்டு விட்டுருவேன். ப்ரொஃபஸரே குழப்பமாயிரும், ஏன்டா இவன் ரெண்டு ஒரே மறை மாவட்டம் டீல் ஆரம்பிக்குது அப்படின்னு பல நேரங்கள் குழம்பிடுவார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் இருவரும் இரட்டையர்களை போலவே சுற்றி அலைவோம். தந்தை அவர்கள் இப்பொழுது பல நாடுகளுக்கு சென்று விட்டார்கள், பல படிப்புகளை முடித்து விட்டார்கள். குறிப்பாக அவர்கள் சிறப்பான ஒரு முத்திரையை பதித்தது என்றால் கீழ வைப்பாரிலும் அமளி நகரிலும் இப்போ இருக்கக்கூடிய ஆலயம், அந்த பள்ளிகள் எல்லாம் கட்டமைத்தவர் அவர்கள்தான். தற்போது அவர்கள் பெங்களூரில் திருச்சபை சட்டத்தில் ஆராய்ச்சி படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆராய்ச்சியில் போதிய ஆழம் இல்லாததால் இத்தாலிக்கும் அதனை அடுத்து ஸ்பெயினுக்கும் சென்று படிக்க உள்ளார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை கரவொலி மூலம் எழுப்பி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வோம். வையகராணி